அதிகாரசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றார். ஆமா. இந்த அதிகாரசுபமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர் அம்மா? உத்தர கோசத்த அதிகாரசன் இந்த பரதரீன மக்களுக்கெல்லாம் தலைவராக இந்த அதிரசுபமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவரம்மா? பொய் சொல்லாத புனித வேந்தனா. என்ன மாதிரி? ஒன்ன மாதிரி. ஆமா. நீ பொய்யே சொல்ல மாட்டாளா? வாயில இருந்து ஒரு நாள் பொய்யே வராதுமா. 8 மணியாவது ஊருக்குள்ள வந்து எங்க நிக்கிறேன்னா நான் ஊருக்குள்ளதான் நிக்கிறேன்னு போய் சொல்றான். ஆமா. நீ வர்றது அங்க பண்டாரபுரத்துக்கு அங்க. ஏங்க புவானி எது கண்டுபிடிச்சான்? எது கண்டுபிடிச்சான்? எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? புழுவதுக்கு தானே. புழுவுறதுக்கு போறான். போன்ல எவ்வளவு நல்ல விஷயமெல்லாம் இருக்கு தெரியும். நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஆமா. அதே நேரத்துல நம்ம வரத போறத கொஞ்சம் முன்ன சொல்றதுக்கு தான் போதும். ஆமா. அதனால நீ பக்கத்து ஊர்ல இருந்துட்டு இந்த ஊர்ல தான் நிக்கேன்னு சொல்லுவானி. அவன் வந்து சொல்லுவான் களக்காட்டு பரப்புவேன். நீ எங்க வந்துட்டு இருக்கியம்பா? நான் வந்துட்டு மன்னார்தான் விளக்குல வச்சு அப்படி சொல்லுவேன். பொய்யா பொழிவிட்டு இருக்கிறீங்க. என்ன செய்ய அப்படியா? ஒன்ன மாதிரி அந்த அதிரசமன் இருப்பாரு. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. அப்ப நம்ம எல்லாம் பொய்யா பொழிவிட்டு இருக்கோம். பொய் சொல்லல யாரமா பொழைக்க முடியும்? 5 ரூபா கருவாட்டை வாங்கி 50 ரூபாய்க்கு வித்துக்கிறோம் போய் சொல்றான். 10 ரூபா சக்கமலத்தை வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம் போய் சொல்றான். 10 ரூபா 5 ரூபா வாழைப்பழத்தை வாங்கி வாழைக்காய் வாங்கி 8 ரூபாய்க்கு விற்கிறோம் போய் சொல்றான். சரி, போய் சொல்லாம இந்த உலகத்துல பொய் சொல்லாத மனுஷனே கிடையாதுன்னு சொல்றீங்க. பொய் சொல்லாம வாழ முடியாதுமா. பொய் சொல்லாம வாழணும்னு நினைச்சா அது யாரா இருக்கும் தெரியுமா? சொன்னி அதிரச மன்னன். அந்த நாட்டுக்கே மன்னனாக இருக்கக்கூடிய அதிரச மன்னன். சரி, அவர் பொய் சொல்லணும்னு தேவையே கிடையாது. அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா செல்வங்களும் இருக்கு. அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசதி வாய்ப்புகள் இருந்தா பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா நமக்கு எது அதாவது பொய் சொல்லி இப்ப நம்ம எது பொய் சொல்ல வேண்டியது வந்தது? சரி, களக்காட்டுக்கு வில்லுபாட்டுக்கு வரோம். வரும்போது நீ என்னன்னு எங்க வாரியன்னு கேட்கும்போது நம்ம போய் சொல்றோம். இப்ப நம்மகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்க. சரி, அண்ணன் எங்க இருக்கியா? நம்ம பஞ்சவந்தர் படி தூக்கிட்டு இருக்கோம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால பணம் நிறைய வந்தாச்சுன்னா போய் சொல்லணும்னு தேவையில்லை. ஆனா அந்த அதிரசுபமன் அப்படிப்பட்டவரா? தர்ம சிந்தனை உள்ளம் படைத்தவரா? முருகானந்த மாதிரி. முருகானந்தா அவன் தான் ஏப்பா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் மக்களுக்கு அள்ளி எரிதான்ல. அள்ளி எரிவாம்ல. எங்க அண்ணன் மாதிரி ஆளு உலகத்துல பார்க்க முடியாது. அள்ளி எரிஞ்சு வயக்காட்டுக்குள்ள நடக்கல. எங்க 5 பிளேட் சுண்டல் இருந்து ஒத்தையில எடுத்துன்னு இருக்கான். பக்கத்துல சாப்பிடணும்னு நினைச்சானா அவன் பக்கத்துல இவன் தர்ம சிந்தனை உள்ள படைத்தவனா? பக்கத்துல உள்ள சாப்பிட நினைக்கான். திங்க உடைக்கலாம். அப்ப அவன் வாயில் போட்டே இருப்பான். கருவாட்ட பூனை வர்த்த மாதிரி வச்சு வச்சு தும்பானி இப்படி. ஆனா அந்த அதிரசுபமான் தர்ம சிந்தனை உள்ளம் படைத்தவர். தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு உள்ளம் கொண்டவராக வாழ்ந்து வருவாரா? அடியாப்பா நானும் தான் ஏகப்பட்ட அன்பு வச்சிருக்கேன். யாரு நீ? ஆமா. எப்படி? வெளிப்பாட்டு செட்ல எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா. ரொம்ப பாதாளம். அவ்வளவு பேருக்கு சாபத்தை கொடுக்குற. அடி சாவு நீ சாவுன்னு இவனும் அவனுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கே சொல்றேன் அவன் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவர் அப்படி கிடையாது. நாட்டு மக்கள் மீது அவ்வளவு ஒரு அன்பு உள்ளவர். ஆமா. இப்படி நல்ல குணமுடைய இந்த அதிரசுபமான் இவர்களுடைய தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்மா? கடலுக்குள் சென்று வலை வீசி மீன் பிடிக்கக்கூடிய தொழில். அப்ப இந்த அதிரசுபமான் யோசித்தார், என்னமா நாம் செய்யக்கூடிய தொழில் கொல்லும் தொழில், ஜீவ வதை செய்யக்கூடிய தொழில். உண்மை உண்மை இருந்த போதிலும் கொஞ்சமாவது பொன்னியம் என்பது செய்ய வேண்டாமா என்று இந்த அதிரசுபமான் மக்களிடத்துல எப்படி நிபந்தனை வைத்தான் பாருங்கள். பீச்சி வலை கொள்ளே மட்டுமே கொள்ளாமல்
இந்த அதிரச மன்னன் மக்களுக்கு எப்படி நிபந்தனை வைத்தான் பாருங்க. எப்படி வைக்கிறாரு? அதாவது நம்ம கடலுக்குள் வீசி மீன் பிடிக்கும் போது சரி வீசக்கூடிய வலைக்குள்ளே உயிரோடு இருக்கக்கூடிய மீனினங்களை கடலுக்குள் விட்டுவிட்டு இறந்து போன மீனினங்களை கடற்கரை கொண்டு வந்து அதை விளைவி வெற்றி காலம் அளிக்கலாம். அடே அப்பா, ஒரு யோசனை பாத்தீங்களா? ஆமா. ஏன் முதல்ல படுகின்ற மீனை கடலுக்குள்ள விடுறாங்க தெரியுமா? யானே அதாவது சரி